வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/11/2025 கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் பதட்டமெல்லாம் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். பணவரவில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். குடும்பத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுக்கக்கூடிய ரிஷபத்திற்கு வெளியிடத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ பிரச்சனைகள் காணப்படவில்லை. குறிப்பாக இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலிருந்த ஒரு மனத்தாங்கல் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய நம்பிக்கை, சந்தோஷம், எடுத்த காரிய ஜெயம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளிடத்தில் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புது முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். டக்குன்று எடுக்கக்கூடிய விஷயம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது, துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் செல்வாக்கு ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. வாகன மாற்றங்கள் மன நிறைவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தலாம். தைரியமாக எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கண்டிப்பாக ஒரு விதமான ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் நீங்கள்தான் வெள்ளை கொடி காட்டுவது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற சகல மாற்றங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது வசந்தத்தின் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த விரயங்கள் சுபவிரயமாக மாறக்கூடிய அமைப்பு. மேலிடத்திலிருந்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்திலும் தைரியம், தன்னம்பிக்கை விடாமல் முன்னோக்கி செல்லலாம். ஏதோ ஒரு நன்மை அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது
கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் விரயங்கள் சுபவிரய பிராப்தமாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் முக்கியம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி இன்றைய நாளில் கிடைக்கப்பெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பணவரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். லாபத்தின் அளவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இனிமையான சூழ்நிலை. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதுசாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்றத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.